நம் தலைவர் நமக்கு காசு பணத்தை கொடுக்கவில்லை, இன விடுதலை என்கிற பெரும் கனவை கொடுத்தார். அண்ணனி ஆயுதம் மிச்சம் வைத்தாய், தம்பிகள் நாம் அறிவாயுதத்தால் அரசியலால் வென்று முடியும். நாம் வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம். உறுதியாக நாம் வெல்வோம், உறுதியாக நாம் வெல்வோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எளியன உன்னை இழந்தவன் நடுங்க குடியேற செயல் செய்ய புறப்படுவடி. நம்மினை பறவினை நலிருள் என்று சிம்புள் பறவையே சிறாரை சிங்க இறங்கினே திருப்பு முகம் திறவழி. இங்கு நாட்டிற்கு இழிகதை ஆட்சி கைவிரித்து வந்த கைவர் நம்மளை பொய் விரித்து நம் புறங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் வாரனின் வழிவரை வந்த உன் மரத்தான் இங்கே மொழிபோட்டை வெளிப்பூற்று எழுது. தனித்து ஏன் இருக்கிறாய் சீமான்? பயந்தவர்கள் கூட்டமாக சண்டைக்கு வருவார்கள், துணிந்த மாபெரும் வீரன் தனித்துதான் சண்டைக்கு போகும். சாப்பாட்டு தான் கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு பணம் தரும். நான் எம்எல்ஏ 4-3 சீட்டை வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இந்த நாடு தேவைப்படுது, என் கனவை நிறைவேற்ற இந்த நாடு தேவை. வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவர்கள் செவிவரைதான் சென்றடை. இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை செவியில் சென்று சேர்வதோடு சிந்தனைக்குள் நுழைந்து செயல்பட தொடங்கும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அப்படி உங்கள் பிள்ளை என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து வார்த்தைகளை எடுத்து பேசுகிறேன். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாறுதலை உன்னிடத்தில் இருந்து தொடங்கு என்றார் அண்ணல் காந்தியடி. தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவரால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் விரும்புகிற மாற்றத்தை எங்களிடத்தில் இருந்தே நாங்கள் தொடங்குகிறோம். இது ஒரு புரட்சிகர அரசியல் போர். ஊழல் கட்சிகள் கழகங்களுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ் தேசிய பிள்ளைகள் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர். போர் என்பது மக்களை மகிழ்விக்கும் சண்டை காட்சி அல்ல. அது உயிர் சார்ந்தது, உரிமை சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, நிலம் சார்ந்தது, அது விடுதலை சார்ந்தது, அது சுதந்திரம் சார்ந்தது. போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் எழுச்சிக்காக, உயர்வுக்காக, மேம்பட்ட வாழ்விற்காக ரத்தம் சிந்தாத அரசியல் போரை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ். மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல, அது செயல். பெரிய கரும்பாறையை
சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சியை நன்மைக்குரியவர்கள். இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை கொல்லுவதும் அல்ல. தனி மனிதர்கள் வந்தம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. பிறகு இதுதான் புரட்சி. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறது. அப்படிப்பட்ட புரட்சிக சமூகத்தை படைப்பதற்கு தான் இந்த பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறது. ஊழல் தெரிகிறது, லஞ்சம் தெரிகிறது, வளக்கொள்ளை தெரிகிறது, முறையற்ற நிர்வாகம் தெரிகிறது. ஆனால் தடுக்க முடியவில்லை. அதற்கு பேர் தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். ஈழ விடுதலை புரட்சியாளர் சேவியர் அவர்கள் மக்களின் நலன் சார்ந்த அரசாளுகிற ஒரு அரசு அமைந்திருந்தால் அதைவிட சிறந்த கொண்டு இருக்க முடியுமாங்க? நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ எது ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை. காரணம், மக்களின் அரசு என் மக்களுக்கு அதை தந்துவிடும் என்றார். அப்படி மக்களுக்கான அரசை நிறுவனத்தே உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். எங்கள் மொழி உலகில் எல்லோரும் அவர்கள் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றிக்குரிய சொந்தங்களே. ஆனால் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவின் மொழிகள் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று மாணவர்களுக்கு வகுப்படுகிறார். ஆதி மனிதனும் தமிழன் தான், ஆதி மொழியும் தமிழ். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே ஏன் தோன்றிவிட்டது என்று அன்பிற்குரிய சொந்தங்களே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 5 நிலங்களில் வாழ்ந்த தமிழ் குடிகள். அது முல்லை திணையிலேயே என்னை கண்டுபிடித்து விட்டான் தமிழ். ஆடு மாடுகளை வளர்க்கிற போது அதை எண்ணுவதற்கு எண்களை கண்டுபிடித்து விட்டான். வள்ளுவ பெருமனார் தந்தருளிய திருக்குறளிலே எழுத்தன்பை என எண்ணன்பை இல்லை, எண்ணன்பை என எழுத்தன்பை என்றுதான் பாடியிருக்கிறார். என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாம் என்று சொல்லுங்கள். மொழி என்பதை நம்பிக்குரிய சொந்தங்களே, அருமை தமிழ் தங்கைகளே, நாம் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வாய்த்து விட்டு சென்ற உயிர் உடைமை என்கிறார். தமிழ் எங்களுக்கு வெறும் பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. தமிழ் எங்களுக்கு ஒரு தொடர்பு கருவி அல்ல, எங்கள் உயிர். எங்கள் உயிர். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? வேலையில் சோறு அல்ல எங்கள் தமிழ், அது எங்கள் தாய். தமிழ் எங்கள் முகம், தமிழ் எங்கள் முகவரி, தமிழ் எங்கள் அடையாளம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் வாழ்கிறார். ஏன் தமிழுக்கு அமுதென்று பேர்? தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது அமிழ்ந்து 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 என்று வரும். அமிழ்ந்து 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று வரும். அந்த மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழ் நீச்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவனைய பாவான். எங்கள் தமிழ் மீட்சியுடன்
எங்கள் தாய்மொழி அறியாமல் மீட்டு உருவாக்கம் செய்யலாவது நாங்கள் உறுதியாக வேண்டும். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்றார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசிமி. வேலை இழந்துவிட்ட மரமும் வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழும். நம் உயிர் தலைவர் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்று நமக்கு கற்பிக்கிறது. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அம்பேத்கர். அந்த வழியிலே எம்மின வரலாறை எழுதுவதற்கேனும் நாங்கள் உறுதியாக வேண்டும். என் அன்பான மக்கள், எங்களை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாங்கள் உலக புதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்கிறோம். எளிய பிள்ளைகள் கனவு பெரிது, கனவு பெரிது. உன்னால் சுமக்க முடியாத பெரும் கனவை சுமந்தேன், அதுவே உலகத்தில் ஆக பெரிதென்றான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை, அதன் உரிமை, அதன் எதிராக பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற மாபெரும் புனித கனவை நாங்கள் சுமந்து நீக்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார் காந்தியடி. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகுடி பிரபாகரன். இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கிய தமிழ் பிள்ளைகள் நாங்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவைதான் என்ற கோட்பாட்டோடு இந்த களத்தில் இருக்கிறது. உலக பொதுமைக்கான அரசியல். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி அதிக லாபம் கொடுக்கிற அதிக லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு நிறுவனங்களை போல, கார்பரேட் கம்பெனிகளை போல மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. சில குடும்பங்களின் சொந்த சொத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலில் இருந்து நேர் எதிர்திசையில் நாம் தமிழர் கட்சி பயணிக்கிறது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்முறை, மதுமத போதை, இது ஏற்பட்ட ஒரு தூய தேசம் படைக்க துடிக்கிற இளைஞர் கூட்டம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்வதற்காக நாங்கள் உறுதியாக வேண்டும். இங்கே சரி வாய்ப்பு கொடுத்ததை எல்லோரும் சொல்கிறார். எந்த கட்சியும் செய்யறதை நீங்க செய்கிறீர்கள். இது எங்கள் பிறவி கடமை, சமூக பொறுப்பு. நாங்கள் செய்கிறோம். ஆணுக்கு பெண் சமம் என்பது எங்கள் கொள்கை அல்ல. ஆணும் பெண்ணும் சமம், அதான் எங்கள் கொள்கை.
பெண் விடுதலை இல்லையே, மண் விடுதலை இல்லை. இது எம்முயிர் தலைவன் எனக்கு கற்பித்தது. பெண்ணடிமை தீர் மற்றும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்தவர்கள் உயர்த்துவே என்கிறார் எங்கள் புரட்சி பாவம். அதை உள்வாங்கிக் கொண்ட பிள்ளைகள் நாங்கள். ஈழ தாயகத்தில் எங்கள் தலைவர் நிறுத்தி காட்டியதை தமிழர் தாயகத்தில் தமிழகத்தில் நாங்கள் நிறுத்தி காட்டுகிறோம், நடத்தி காட்டுகிறோம். இதனால் பெண்கள் எல்லாம் ஓட்டுக்கொள்ள நான் ஓட்டுக்கானவன் இல்லை, இந்த நாட்டுக்கானவன், என் மக்களுக்கான. யாரோடு கூட்டணி வைக்கல, யாரோடு வைக்கலாம். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதற்காக இவர்களை ஒழித்தால்தான் அதை ஒழிக்க முடியும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்காவது ஒரு நாள் போற்ற போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட எங்காவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்று போவதையே நேர்மையாக கருதுகிறேன். நான் தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை பணியிட தயாராக இல்லை. எங்கள் தலைவன் ஒரு அடர்ந்த இருளில் காட்டுக்குள் எனக்கு கற்பித்தானே நன்மைக்குரிய தமிழகையை நன்மை சொந்தங்களே. நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் தோற்றதாக சத்தியம் சென்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நீக்கிற மக்கள் உறுதியாக வெல்வோம். வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து போராடுவோம். போராடுவது போராட்டம் என்றாலே ஒரு தீய சொல்லாக பார்க்கிறார்கள். என் அருமை உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு இனியவர்களே, போர்க்குணம் இல்லாத உயிரினங்கள் உலகில் பரிணாமகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்கிறார் மார்க்சியம் கார்கி. நீ போராட தயங்குகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை மண்ணோடு போராடித்தான் உழைக்கிறது என்கிறான் செய்கிறேன். சுடுமறை நெருப்பு சுற்றுமறை கூடி போராடுவாய் மனிதன் நீ மனிதன் என்கிறான் கவி பேரரசு கையெழுத்தவர்கள். நாம் தொடர்ந்து போராடுவோம். நம் தலைவர் நமக்கு சொல்ல, மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவாது போராட்டம் வரும். ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. போராடினால் சாவும், போராடவில்லை என்றாலும் சாவும். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. போராடி சாவும். நாம் ஆகப்பெரும் கனவை வைத்திருக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலத்தை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவை சிந்தனை. அதனால்தான் கோடி கனவாகும் என் அன்பான மக்களே, அதை நிறைவேற்ற கூடி ஓடிவார்கள் என்று ஒரே மனிதன், ஒற்றை மனிதனாக வந்தேன். இவ்வளவு பெரிய படை எவனும் நம்பி இருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய படை இன்னும் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைகள், மான தமிழச்சி வாழ்வை வாழ்வித்த பிள்ளைகள் இன்னும் கோடிக்கணக்கான திரள்வார்கள். படை மேல திரள்வார்கள் உடன் பிறந்தார்கள். பணமழை பொழிந்தது, கூட்டணிகள் குடிந்தது. 17 லட்சம் பேர் பாராளுமன்ற தேர்தலில் இந்த எளிய பிள்ளைகளுக்கு 5 ஆண்டுகள்
இந்த நிலம் நமக்கு வந்தால் உலகம் நம்மை திரும்பி பார்த்தது. இந்திய நாடு எல்லா மாநிலங்களும் இப்படி ஒரு ஆட்சியை ஏன் நாம் செய்யாது என்பார். ஆணின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி, சாராய வியாபாரம் 25,500 கோடி. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாது. சாராய பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை சாகடிக்கிறார். நாம் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி, ஐயோ ஆடு மாடு மேய்க்க போடுறோம், ஐயோ அதை என்ன பண்ணிட போற நீ? ஆடு மாடு மேய்த்தலை அவமானமாக யாராவது பேசினால் அப்படி எங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை அவமதிக்கிறாய், எங்கள் இயேசுவை அவமதிக்கிறாய், எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமதிக்கிறாய். எவனாவது பேசுவாங்க? தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில இருந்து வருது. இவர் மாடு வைக்க மாட்டார், ஆனா துபாயில போய் ஒட்டகம் இருப்பார். வேளாண்மை செய்வது அரசு பணியா? ஐயோ! ஆனா சோறு சாப்ட்வேர்ல வேலை செய்யணும், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். செல்போனு 11G, அது எத்தனை G வருது ராஜா? கஞ்சி விவசாயம் உத்தம். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. அவன் வாழ முடியாது சாகிறான் என்றால் அது நாடு இல்லை சொல்லுகிறார். இங்கே பெரும்பொழுமை நிகழ்கிறது நம்பிக்கைகளே. இவர்கள் ஸ்மார்ட் சிட்டி விட்டுக்காரர்கள், ஸ்மார்ட் வில்லேஜ்களே. நகரங்கள் பிரிங்கி வழிகிறது, கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு, கிராமப்புறங்களின் பொருளாதார பெருக்கத்திற்கு ஒரு திட்டமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை விட்டால் இவருக்கு நாதி கிடையாது. முதல்ல கருத்தைத்தான் தேடிக்கொண்டிருந்தாலும் இப்போது நமக்கு வார்த்தையும் திருடி பேசுகிறார். நான் பல முறை சொன்னல, பல பேர் எச்சில் இருந்தா கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். நகர்ப்புறங்கள்ல ஏன் மக்கள் குடிக்கிறார்கள்? இங்க கல்வி கிடைக்குது, தரமா கிடைக்குது, மருத்துவம் தரமா கிடைக்குது, இங்க வேலை வாய்ப்பு இருக்குது, நகர்லாம் கிராமத்தை விட்டு கிடையாது. முதல்ல ஒரு கிராமத்துக்கு போல 150 இளைஞர்கள் இருப்பான். இன்னைக்கு 5 வயசு பையில இருந்து 55 வயசு மேல இருக்கிற பெரியவர்கள் தான் இருக்கிறார். இலையெல்லாம் இளைஞர்கள் நகர்ப்புறத்துக்கு வந்துடும். அப்ப கிராமங்கள் காலியாகுது. அதனால உங்களுக்கு என்ன இடம் விஷயமா? ஒண்ணு, இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு அத்தியாவசிய பொருட்பால், முட்டை, அரிசி, பருப்பு, வெண்ணெய், நெய், கீரை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் எங்க இருந்து வரணும்? கிராமத்துல இருந்து வரணும். அவன் காலியாயிட்டானா எங்க இருந்து வரும்? லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணிப்பியா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்? நீ அங்கே இரு, மக்களின் வாழ்விடங்களுக்கு சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவத்தை, வேலை வாய்ப்பை நகர்த்தி. எங்களுடைய கோட்பாடு என்ன? நீர் வளம் பெருக்கும். நீருக்கு மற்ற இடங்களை கையேந்தாம ஆண்டு ஒன்றுக்கு 900 TMC தண்ணீர் எனக்கு பெய்யுது. 4500 TMC, 900 மில்லிமீட்டர் மழை பெய்து 4000 TMC தண்ணீர் எனக்கு கிடைக்குது. 1500 TMC பயன்படுத்தி 2500 கடல்ல விடுறேன். அதை தடுக்கிறேன், கேட்கிறேன். தேவையான நீரை தேக்கிறேன், இருக்கிற ஏற்குளங்களை தூர்வாருகிறேன், பராமரிக்கிறேன், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி சேமிச்சுக்கிறேன். நீர் தாரைகளிலேயே உருவாக்கிக்கிறேன். வந்த உடனே வேர்க்கால மரங்களுக்கு ஈக்குவல்டஸ், சிமெண்ட் விலை 2ஐயும் திக்கிறோம். போர்க்கால நடவடிக்கைகள் மாற்று மரம், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பணை திட்டம். நம்ம ஆட்சிக்கு வந்துதான் செய்யணும் நாங்க இல்லை, இப்பவே செஞ்சுக்கிட்டு தான் நம்ம நட்ட பணையெல்லாம் முளைச்சு பெருசா வந்துட்டு. அப்ப என்ன செய்யறோம்? நீரை பெருக்கிட்டோம். அடுத்து நம்ம திட்டம் என்ன? நீர், பயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அப்ப முதல்ல நீர் பெருக்கிச்சு. அடுத்து வயிறுக்கு என்ன? வேளாண்மை. வேளாண்மை செய்வது அவமானமாக கருதுகிறார்கள் என் உறவுகள். அது காரணம் என்னன்னா, மதிக்கிறது. படிக்காதவன் செய்யற தொழில் முடிக்கலாம் இல்ல, படிச்சவனும் செய்யணும். அங்க என்ன பண்றோம்? அரசு பணியா மாற்றணும். அதுதான் சிரிக்கிறாங்க. டாஸ்மாக் சாராயம் ஊட்டி கொடுக்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உலகத்துக்கு சோறு போடுற விவசாயி அரசு பணியாளர் இருக்கிறாங்க. ஆயா கையில சத்துணவு கொடுத்துட்டு பாருங்க. ஆயா 50 பிள்ளைக்கு ஆக்கி கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த வேலையை கொடுத்து 3 லட்சம் வாங்கிட்டு போறாங்க.
ஆயா அரசாங்க பணி, ஆயா கையில சத்துணவு கொடுக்குற நம்ம ஆசாரப்படும் அரசு பணியாளர் இருக்கக்கூடாதா? 60 வயசு மேல விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறனா இல்லையா? அப்போ 10 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 4000 ஏக்கர், 5000 ஏக்கர் கரும்பு நிலத்துக்கு என்ன பண்ணுவேன்? அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுனது இருக்கு. 21 லட்சம் விளைநிலங்களை உருவாக்க போறேன். அவங்க உருவாக்கல, நான் உருவாக்கிறேன். அந்த 21 லட்சம் நிலங்களை உருவாக்குற அளவுக்கு அரசு இடம் இருக்கு. உருவாக்கிட்டேன்னா உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி பண்ணிடுவேன். இவன் காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பு சோறை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கான். நான் காரை இறக்குமதி பண்ணிட்டு சோறு, அரிசி, நீர் சோறை ஏற்றுமதி பண்ணிடுவேன். இந்த நாட்டில் 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க, செல்வம் கொடுக்க திட்டம் இருக்கு. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டம் இதுகளே இருக்கு. சொல்றது என்னது? சிறு குறு தொழில் முனைவருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படியா உதவி ஆகும்? வட்டி வாங்கியா இல்லையா? ஏன் அவன் கடன் உதவி பெறுகிறான்? ஏன் கடனாளி ஆனான்? பதில் சிறு குறு முதலாளி ஏன் உங்களுக்கு கடன் வாங்குறான்? பணம் இல்லையா? அவன் லாபத்தை போன வரி நீங்க வாங்கிக்கிட்ட. கந்து வட்டிக்காரன் செய்யற வேலையை ஒரு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு வட்டிக்கு காசு கொடுத்து வசூலிச்சு. நாங்க வளர்கிறோம் மம்மி, அதேதான் ஆலிக்ஸ் பாய் விட்டு நான் வளர்கிறேன் மம்மி நிக்கிட்டு. எந்த பக்கம் வளர்ற? எந்த பக்கம்? குஜராத்ல 3வது மாடியில் தீ பிடிச்சி இருந்துச்சு, 18 பேர் செத்துக்கிட்டா. தீயணைக்கு வீரர்கள் வந்து தலையில இருந்து பிடிச்சி அடிச்சுட்டாங்க. ஏன் 3வது மணிக்கு நேரம் நின்று அடிக்கிறது? ஏன் எங்க 3000 கோடிக்கு ரூபாய் கொடைகளுக்கு சிறை, 30,000 ரூபாய்க்கு ஏணி வாங்க கொடுக்கல. இதுக்கு பேர் என்ன? உத்தரப்பிரதேச மருத்துவமனை படுக்கையில தலையில படுத்து கிடக்கிறார் நோயாளி. குளுக்கோஸ் போத்தல் இறங்கிட்டு, குளுக்கோஸ் ஏறிட்டு உடம்புல அதை நிறுத்தி வைக்க நிறுத்தம் இல்ல, ஸ்டாண்ட் இல்ல. அந்த அம்மா அந்த கையில ஒரு 10 நிமிஷம் பிடிக்குது, இந்த கையில 10 நிமிஷம் பிடிக்குது. பட்டினி இருந்து செத்து போனோம்னா கட்டையில இருக்காம கரண்ட்ல இருக்கிறத வளர்ச்சி வச்சுக்கலாம், நம்ம நம்பிட்டு. இந்த தேசத்தின் தலைவர்கள்கிட்ட, ஆள பிடிப்பவர்கள்கிட்ட நாம் கேட்போம், என் தேசத்தின் பிஞ்சுகள் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமாங்களா? பசி என்ற வார்த்தையை இல்லாது நாங்கள் ஒழிப்போம் எங்க தாய் நிலத்தை. அதற்காகத்தான் என்ன செய்யலாம்? வேளாண்மையை நாங்களே செய்யணும். ஆடு மாடு வளர்த்தால் அவ்வளவும், ஆடு மாடு வளர்த்தால் அது வருமானம் வெகுமானம். தேடி விழிச்செல்வம் தண்ணி ஒருவருக்கு மாதம் மற்றையா என்று எமது மறைபாடுகிறது. எங்கள் பெரியதகப்பன் சொல்றார், கல்விதான் ஆகப்பெரும் செல்வம் என்று பாடத்தான் நமது மூதாதை கல்வ பெருமானார் வந்தார். கல்வி மட்டுமல்ல, மாடும் செல்வம் என்று சொன்னார். உனக்கு வெக்கதா இருந்தப்போ நான் வச்சுக்கிறேன். ஆனா எவனாவது பால் குடிக்கிறது, நெய் குடிக்கிறது, தயிர் போட்டு சாப்பிடா பட்ட மாட்டேன் வெளுத்து அந்த நெய் ஊற்றி ஒரு ரோஸ்டா ஒரு தோசை அப்படின்னு நாக்கு விலேசம் அப்படியே தேய்ச்சி மக்களே சாப்பிட்டு அவனை மாடு மேய்க்கிறது கேவலம் பார்த்தீங்கன்னா. ஒரு நாட்டுக்கோழி கறி 600 ரூபாய், ஆட்டுக்கறி 1000 ரூபாய். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத கூட்டம் ஒண்ணுமே தெரியுது. 100க்கு 90 பேர் கறிங்க, 100க்கு 90 பேர் பால் குடிக்கிறான், காய்கறி உணவு சாப்பிட்றான். அதெல்லாம் இங்க இருந்து வரணும். ஏன் நம்ம செய்ய வைக்கப்படணும்? ஆதியில் நாம் செய்த தொழில் என்ற வேலை என்ன? குறிஞ்சி திணையில வேட்டையாடி சாப்பிட்டோம், கீழே இறங்கினோம். ஏன் வேட்டையாடி சாப்பிட்டோம்? வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவு எடுத்தோம். ஆடு மாடு வளர்க்க தொடங்கிட்டோம். கீழே இறங்கினோம், இளம் பள்ளமா இருந்துச்சு, நதி போடுச்சு, குளிச்சோம், நாகரிகம் அடைஞ்சோம். அங்கே தங்கி வாழலாம் முடிவெடுத்தோம். அந்த இடத்துல என்ன பண்ணோம்? ஏன் நமக்கான உணவுப் பொருளை விளைய வச்சு சாப்பிடுவாங்க முடிவெடுத்தோம், விளைய வச்சோம். வேளாண்மை இது 2 தான் முதல்ல நம்ம செஞ்சது. இப்போ உனக்கு கேவலமா இருக்கு, சாப்பிடாத. 3 வேளை சாப்பிட ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது ஒரு பொறியாளரை சந்திக்கிறான்.
ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது வாக்குறைகளை சந்திக்கிறான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது மருத்துவரை சந்திக்கிறான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். ஆனால் அவளை பற்றி சிந்திக்க மட்டும் மறுக்கிறான். இதான் கொடுமை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுந்து பின் செல்வர். சுழன்றும் ஏற்பினது உலகவதனால் உழந்தும் உழவே தனை. உழுவார் உலகிற்காக அற்றாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இருந்தோம்பி இல்லாததெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு உழவினால் கைவழங்கின் இலை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலை என்று தமிழ் மறைவாடு. இதை விட உலகின் பெருமையை 7 மணி விட்டு பாருங்க. என்ன பொருள்? உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன சாமியார் கூட உழவன் கைமடங்கி படுத்த வாழ முடியாது. அது உனக்கு கேவலமா தெரியுது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண்குடி மக்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆளுக்கு விவசாய சங்கம் விட்டுருக்கான் பத்தி இல்ல. புளிய கேட்டேன், எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் மயில கேட்டேன், சும்மா வந்துட்டான். அது நேஷனல் புலி, அது நேஷனல் அனிமல். அப்ப இந்த இது மயில் அது தேசிய பறவை. அப்ப தாமரை அதையும் கொடுத்தீங்கன்னா அது அப்ப நடந்துச்சு. சரி, காலமரம் உயிர் உள்ளதையும் தரதில்லை. ஏன் அப்ப மாயாவதியமாக்கிறதுக்கு யானையை கொடுத்தீங்க, பார்வட் பழத்துக்கு சிங்கத்தை கொடுத்தீங்க, அது அப்ப நடந்துச்சு. உங்களுக்கு பிரச்சனை நான் பின்னாடி பிறந்து வந்ததுதான். அதானே உயிருள்ள உரை எதையும் தர முடியாது என்று சொன்ன வேலை தேர்தல் ஆணையம் எனக்கு விவசாயியை கொடுத்துருக்குன்னா அது காரணம் விவசாயம் உயிரோடு இல்லை. அதையும் எனக்கு கொடுத்துருக்கேன், நம்ம கொடுத்துருக்கேன். உயிரை கொடுத்தேன் வேளாண்குடி மக்களை வாய்த்து விடுவார்கள். நச்சு ஆலைகளை நம் மண்ணிலிருந்து வரட்டும். நம் தாய் நிலத்தை பாதுகாக்கணும். காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் இவற்றையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வழிவழியே வருகிற நம் சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக நம் தாய் நிலத்தை விட்டு விட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற அந்த நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. இதை அறிவிச்சல் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். என்ன நடக்குது? அன்பிற்குரிய தமிழர்களே, அருமை சொந்தங்களே, கடல் சூரிய ஒளி வெப்பமாகி நீராகி மேலிருந்து போகுது. அது வேகம் ஆகிறது, அடர்த்தி குறைவா இருக்கு, கனம் குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யுது? மனித உடலின் வேர்வை, பறவையின் உடலின் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இதெல்லாம் வேர்த்து நீராவியாகி மேல போகும்போது அதோட சேர்ந்து காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற தூசி, புகை, தூசி, கரியெல்லாம் சேர்ந்து வேகமாக உருவெடுத்து நகர்ந்து காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி பேரளவாக தடுப்பது மலைகள். மலை மதுரையில கடல்ல, எண்ணூறுல கடல் இருக்கு, ராமேஸ்வரத்துல. ஆனா நாங்க மழைப்பொழிவை பெற முடியல. தேனி, கம்பம், குமிழில இருக்குன்னா அது காரணம் அங்க இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே நீராவியாகி இங்க தடுத்து மலையை பெய்ய வச்சு நாங்கள் விளைக்கணும். இது அரசியல் இல்ல, அறிவியல். அப்போ அங்க மேல வந்து நீங்க பயணம் போகும்போது மேகம் வந்து அப்படி மலையில முன்னாசிக்கிற மாதிரி படுத்துக்கிறது, தலைப்பாக மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆட்டம் மரங்களுக்கு உண்டு. அப்ப மலை முகடுகளை அறந்து 100 அடி 200 அடிக்கு உயர்ந்து இருக்கிற மரங்கள் குழு குழு என்று இருக்குது. குளிர்ச்சியை பார்த்தோம்னா மேகம் மழையை கொட்டியது.
அந்த மரங்களை எல்லாம் நட்டதையா? நம் தாத்தனும் பாட்டனும் அப்பனும் ஆத்தாவோ இல்லை, அவ்வளவு பறவைகள். அதனால பறவைகளை பாதுகாக்கணும். அது செத்தா என்ன, இது செத்தா என்ன? நீ செத்துருவ, அது செத்தா நீ பார்க்க, நீ செத்தா பார்க்க யாரும் இருக்க மாட்டேன். உலகம் ஒரு உயிர் சங்கிலி. உலகம் ஒண்ணுதில்லை, என்னதில்லை, பல லட்சக்கணக்கான உயிர்களின் உணவை. நீங்க மட்டும் வாழ்ந்து தீர்ப்பு விட்டு போறதுக்கு உங்களுக்கு மட்டும் சொந்தமான பூமி அல்ல. உங்கள் தலைமுறையுடைய, உங்கள் சந்ததியினுடன் நீங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள். தாய்மணி போகும்போது பத்திரமாக வீட்டை ஒப்படைத்துட்டு போக வேண்டும். உடன் பிறந்தார்களே, இதை புரிந்து கொள்ளணும். மழை பொழிவை வாங்கி உடனே பூமிக்கு விடுவதில்லை. மரங்கள் இலைகளை உதிர்த்து வேர்களிலே மக்கி அப்படியே மண்ணாக இருக்கும், சொத சொத என்று பிடித்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து முன் வருவதை சோலை காடுகளில் இருந்த புற்கள் பிடித்து வைத்துக் கொள்கிறது உணவு தேவைக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் தேவை போக மீதி துளிகளை உருட்டி விடுது. பல கோடி துளிகள் உருண்டு வேறு அயலியாக கொட்டுகிறது. ஏரியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம் வெட்டினோம், தாங்களை நாம் வெட்டினோம், ஏந்தரை நாம் வெட்டினோம், கிணறை நாம் வெட்டினோம். ஆரை நாம் உருவாக்குவதை உருவாக்கியது அறிவி. தாயின் முளைமாறிலிருந்து பால் போல பூமி தாயின் மலைமாறில் இருந்த அறிவி. அறிவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், வாழ்க்கை. என்ன நடந்துச்சு? 32 ஆறு செத்துச்சு, கொன்னாச்சு. கொன்ன யாரு? இந்த பாவிகள். எங்கள் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 30 மண்ணையை நிற்கின்றவர்கள் இவர்கள் தான். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல். ஆறு செத்து போயிருக்கிறது. ஆறு செத்து விட்டது என்று எப்படி சொல்லுகிறாய் சீமான்? ஆற்று கரையில் இருக்கிற பானை தன்னை பார்த்து வாருங்கள். கழுத்து முறிந்து செத்து போய்விட்டது. ஆறு செத்து போய்விட்டது. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். நம்ம ஒரு மரத்தை பார்த்தா என்ன நினைப்போம்? நம்ம என்ன நினைப்போம்? நாம் தமிழ் பிள்ளைகள் மரம், மண்ணின் மரம், வளர்ப்பதை மனித மரம். மரம் மலை, மரம் என் மூச்சு காற்று, மரம் என் வீர், மரம் என் நிழல், மரம் பறவை கட்சிகளின் வீடு, கூடு, உணவு. ஆனால் இவர்கள் மரம், மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு, கோட்பாடு. மலை, இயற்கையின் பெருங்கொடை, பேரன். இவர்களுக்கு கல்குவாரி, சாண்ட். நம் தாய்நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்பிக்கையுரியவர்களே, 1000 அடிக்கு கீழே போய் நீரை ஒழுங்கி வாழ்கிற பாலைவனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறது. பாய் சாட்டுகிறது. உன் தாய்நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பேரறிவிப்பு செய்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரியும் நந்திகள் விழுந்து நிலம் நடுக்குத்து பாலையிலும் பயணம் கொள்ளும் என்கிறார் இளந்தவடிகள் சிறப்புகிறார். மாறிக்கொண்டிருக்கிறது. நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது. மாற்ற வேண்டும் என்றால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரை நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் தலை சிறந்து வருகிற நாடு முதல் நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டை தாண்டி என் நாடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. சரியான சமமான தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பால்வாடின்றி அனைத்து குடிகளுக்கும் இலவசம். தனியார் முதலாளிகளோட நாம் தமிழர் அரசு போட்டியிடுகிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதால் அரசு தோல்வியை ஒத்துக்கொள்கிறதா? வென்று நாட்டுவேன். அரசு பள்ளிகளை கல்லூரியை நோக்கி என் பிள்ளைகள் படையெடுக்கிற காலத்தை உருவாக்கும். சட்டம் இயற்றும் அமைச்சர் பிள்ளைகள், அதிகாரிகளின் பிள்ளைகள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அரசு பள்ளியின், அரசு கல்லூரியின் பள்ளிகள் தானாக தலையேறும். மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம் இலவசம். ஒரு ரூபாயில 1 கோடி மருத்துவமானாலும் என் தாய் தந்திருக்கேன் உறவுகளுக்கு இலவசம். ஆகச் சிறந்த மருத்துவம்.
பிரிட்டன், சிங்கப்பூர்ல நட்சத்திர விடுதிகள் போல மருத்துவமனைகள் இருக்கு. இங்கே இருக்கிற கொட்டகை போல இருக்கு. மாற்றி காட்டும் சரியான சமமான தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். முதலமைச்சர் இருந்து யாராக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனை எல்லாம் படுது. இப்படி அப்போலோ காவிரி எல்லாம் படுக்கிறார் சட்டம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது படை கோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதால் ஆக பெரும் ஜனநாயகம். அதை செய்யும். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஒரு ஆட்சிப்படுத்தி போடணும்னு நினைச்சேன். பணம் இல்ல, 2 கோடி தேவைனாங்க. நம்ம தெருக்கோடியில் நின்று இருக்கோம். அதனால ஒரு தடவை செஞ்சு மாத்திரம் பார்க்க முடியல. பண்ண மாட்டு பண்ண 1000 ஏக்கர்ல மாடு நெய்து புதுச்சிக்கு வாங்குற வச்சு வைக்கிறதுங்க. கண்காணிப்பு கேமரா வச்சிருவேன். அதுவான் மேய்ஞ்சிட்டு இருக்கும். நீ கண்ணாடி வரைக்கும் பார்த்துக்க முடியலாம். பால் எத்தனை லிட்டர் போகுது, பாலாடை கட்டிக்கு, தயிருக்கு, மோருக்கு, வெண்ணெய்க்கு, நெய்க்கு, இது எல்லாத்தையும் பிரிச்சிருக்கும். இதை கணக்கிடுவதற்கு படித்த பிள்ளைகள். இங்க உற்பத்தி தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் படித்த பிள்ளைகள் வேலை. இந்த பாலை கறக்கிறதுக்கு படித்தவர் தேவையில்லை. அங்க அவருக்கு அரசு வேண்டாம். என் மாடு போடுகிற சாணத்தை வேக்கம் கிளீனர் மாதிரி சார் உறிஞ்சி ட்ரக்ல போட்டோம். லாரி டிராக்டர் அதை எடுத்துட்டு போய் பக்கத்திலே 100 ஏக்கர் உரக்கிழங்கு வச்சிருக்கேன். அந்த உரக்கிழங்குல கொட்டணும். மாடு போட்டது இலை தலை ஏதோ தெருவில் கொட்ட விட மாட்டேன். வந்தவன நெகிழி, பாலித்தீன், பிளாஸ்டிக், துளைமும் தடை. என் நிலத்தை நன்றாகி கொண்டிருக்கிறது. கொரோனா நேரத்தில் ஒரு தம்பி எழுதுறாங்க, பூமி தாயை நாம் நெகிழியால் முடியும். அவள் பதிலுக்கு கொரோனா வரைச்சு நம்மளும் நெகிழியால் முடிட்டான். அப்படி எல்லாம் சந்திர மண்டலத்தில் இறங்கின மாதிரியே தெரியும். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவான், மக்குள்ள குப்பைகள் மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி பண்ணி இயற்கை உரக்கிடங்குல போட்டுருவேன். அங்கிருந்து என்ன பண்ண பயோகேஸ் மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் அங்கிருந்து எடுப்பேன். என் தாயின் ஈரக்குலையை அறுக்க மாட்டேன், குடலை உருவ மாட்டேன். இவங்க மாதிரி குடிக்கிறத பண்ணிட்டு ஒரு தடவை உட்கார வச்சு பாரு. என் மீனவன சிங்கல் தொட்டானா நான் அடுத்த நாள் கையில் போட்டு நான் நெய்தல் கொலை கட்டும் போது சிரிச்சான், பினராயி விஜயன் கட்டும் போது கைசான். எப்படி இருக்கு? நான் நெஞ்சில காவல்துறை நெஞ்சில கண்ணாடி தெரிய வச்சு கண்ணாடி பேர்னா சிரிச்சான். என் வரையை பார்த்து எல்லா மாநிலம் வச்சோன்னு இப்ப இவங்க வைக்கிறாங்க. நாம சுற்றுச்சூழலுக்கு பாசனம் வச்சு 10 ஆண்டு ஆயிடுச்சு. 10 ஆண்டுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டாங்க. இப்பதான் சுற்றுச்சூழலே வராங்க. சுற்றுச்சூழலே உங்களுக்கு தான் நாங்க காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதுதான் நாங்க அப்படியே ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க ஒரு பாசனம் வச்சிருக்கேன். அதையும் தொடங்கி விடுங்க. ஏன்னா முடியாது, அது முடியாது. ஏன் நாங்க பெண்களுக்கு சமூக உரிமை கொடுக்குற பெண்ணிய உரிமை பேசியவர், சமூக நீதி பேசியவர், பொது தொகுதியில் ஆதி தமிழ் மொழியில் போறாங்க. ஒரு தொகுதி கொடுங்களேன். அப்போ எது 2000 ஏக்கர் தக்காளி போடுறோம். தக்காளியிலிருந்து ஒரு தொழிற்சாலை பக்கத்தில் கட்டிக்கணும். தக்காளியிலிருந்து பழப்பூச்சாம், தக்காளியிலிருந்து ஊறுகாய், தக்காளி உணவு தேவைக்கு பெட்டியில் அடிச்சு குடியூட்டப்பட்ட கிடங்கு அங்கே இருக்கு. அங்க வேலை, இங்க வேலை, இங்க வேலை. அந்த செடிகளை கொண்டு போய் உரக்கிடங்கு கொட்டுது, அதுக்கு வேலை. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், சக்கரை, வெள்ளம், கரும்பு தட்டை இருக்கு, அதுல சாப்பிட தட்டு, இவ்வளவு வேலை இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி, மக்களின் வாழ்வாதாரங்களை அரசு பணி, நாட்டுப்பணி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல் எல்லாம் கவர்மெண்ட். பானை மரம் ஏறு, பதவியை கொண்டா அங்க இண்டஸ்ட்ரி போடு, பனையில இருந்து கருப்பட்டி, கண்ணுல இருந்து கருப்பட்டி, பனங்கிழங்குல மிட்டாய், பனங்கிழங்குல மாவு, மைதாவுக்கு பதிலாக நாங்கள் பனங்கிழங்கு வாங்க சாப்பிடுறோம். நானிய மாவு வாங்கிடணும், சப்பாத்தியா செஞ்சுக்கிறோம், களியை கிண்டி சாப்பிடுறோம், நல்லா இருக்கு சாப்பிட. சொந்தமா சிந்திக்கிறது இல்ல, சிந்திக்கிறேன்னு சொல்றது கேட்கறது. இதையெல்லாம் நிறுவி காட்டி தலை சிறந்த நாடாக
யாரையும் தாய்நிலத்தை மாற்றுவதற்காக நாங்கள் உறுதியாக வேண்டும். நம்பிக்கையோடு பயணியுங்கள். நாங்கள் நமக்கு தாயகங்கள், ஒன்று தமிழீழம், இன்னொன்று தமிழ்நாடு. இரண்டும் இந்த அந்நிய ஆக்கிரமிப்பால் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அடித்து விரட்டுகிறார்கள், இங்கே ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். 1.5 கோடி வட இந்தியர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மை திட்டமிட்டு அளித்தார்கள். உடன் பிறந்தார்களே, முதலில் நம் தாய்மொழியில் இருந்து நம்மை வெளியேற்றினார்கள். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்றார்கள். நீ அவமானமாக கருதி தாய்மொழி பேசுவதை இழிவென்று கருதி வெளியேறிவிட்டாய். ஒரு காலம் வரப்போகிறது, நாம் தமிழர் அரசு ஆளப்போகிறது, வரப்போகிறது. இந்த நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும். அதை விட்டால் வழியே கிடையாது. வருகிற போது தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு இந்த கேள்விக்கு பாயும் கேள்வியே இருக்காது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டின் வேலை. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாயமான மொழி, உலகின் எவ்வொழியும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினால் கற்பம். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, நன்றிக்குரிய தமிழர்களே, நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கிறது. தாய்மொழியில் கற்றவனெல்லாம் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை வென்ற எல்லா நேரங்களும் தாய்மொழியில் கற்றவர்கள் தான். அறிவு சிறந்த தமிழ் சொந்தங்கள், திறமை பெற்றோர்கள் தமிழங்க எழுதி புரிந்து கொள்ளும். ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், போங்க. ஹிந்தி கட்டாயம் படிக்கணும், படிங்க. எதுக்கு? வட இந்தியாவில் வேலை, போங்க. அப்பா இந்தியை படிச்சுட்டு இந்தியாவுக்கு வர வேலை இல்லை, அப்புறம் நீ இந்தியை வெளியே வந்து படிச்சுக்கிட்ட. அது அறிவார்ந்தவர்கள் பேசுறாரு. அவன் போன் பப்படி பானிபுரி இருக்காங்க, எதுக்கு அவன் போய் பானிபுரி வாங்கணும்? ஏன்னா நான் அந்த ஊர்ல படைக்க ஹிந்தி படிச்சுட்டு வந்தேன், ஏன் ஊர்ல படைக்க தமிழ் படிச்சு வர மாட்டாரா? அது வரமாட்டாரா? என்ன நியாயமாரே, என்ன நீதி நியாயம்? மொழியிலிருந்து வெளியேற்றி வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள், வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். அறிவார்ந்தவன் சாமி கொள்வான கோயில் நமக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, வரலாற்று பேராவண பெற்றகங்கள் என்பதை அறிவார்ந்த இளைய தலைமுறை புரிந்து 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே அந்த ஆய்வறிஞர்கள் நமது முன்னோர்கள் கோயிலை கட்டி வரலாற்று சான்றுகளை, சுவடுகளை கோயில் போட்டுத்தான் கல்வெட்டில் தான் பதிவிட்டாங்க. அங்கிருந்து வெளியேற்றினா திட்டமிட்டு வரலாற்றை மறைத்தார்கள். சான்சிராணியை படிக்க வைத்தார்கள், பாட்டி வேலுநாச்சியாரை மறைத்தார்கள், வல்லவாய்ப்பட்டையை படிக்க வைத்தார்கள், தாத்தா வஉசியை மறைத்தார்கள். 8 நாள் சண்டை ஓட்ட வீரம் சிவாஜியை மாவீரன் சிவாஜி என்றார்கள். 8 மாதம் நிலையை சண்டை ஓட்ட நமது பாட்டங்கள் மருந்துகளை மறைத்தார்கள், பூலித்தேவனை மறைத்தார்கள், தீரும் சின்னமலையை மறைத்தார்கள், அவன்முத்துக்குனை மறைத்தார்கள், பெரும்புலியை மறைத்தார்கள். வரலாற்று மறைப்பு. இதையெல்லாம் மீண்டும் மாற்றம் செய்து தமிழ் தேசியம் எரித்துறவாவது நாங்கள் உறுதியாக வேண்டும். கடைசியாக நம்மை முறைப்பிலிருந்து வெளியேற்றினார். வேளாண்மை செய்வது அவமானம், ஆடுமாடு வைப்பது அவமானம், கட்சி வேலை செய்வது அவமானம், கொத்தனார் வேலை செய்வது அவமானம், தேநீர் விடுதலை வைப்பது அவமானம், எச்சி காசு செல்வது அவமானம். ஆனால் துபாயில் கற்று சொல்லுவான், எந்த தொழிலும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம், இழிவு அல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதால் இழிவு என்று தமிழகம் தலைமுறையினர் உணர்ந்து கொண்டது. நாம் உணவியல் அடிமைகளாக இருக்கோம். கைகாலுக்கு விளங்கிருந்தால் வெட்டி விடலாம், உழைத்து விடலாம். சிந்தனைக்கு விளங்கு கொடுக்கணும். அந்த அடிமை சிந்தனையிலிருந்து நாம் மீளணும். நம்மால் முடியாது என்ற எண்ணத்தை முதலில் பகர்க்கணும். நம்மால் முடியாதது உலகில் எவரால முடியாது.
உலகில் எவராலும் முடியாததை எம்மால் முடியும் என்ற எண்ணம் நமக்கு. நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதை அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிரு. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். நீ யாரோ ஒருவருக்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்ற சிந்தனை கைவிடு. நீ பிறந்த பெருமிக்க இனத்திற்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் தீவிரம் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார். அது என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு இருக்கு. ஒன்றரை கோடி வட இந்தியர்கள் 70 லட்சம் பேர் ஓட்டு உரிமை பெற்றிருக்கிறார்கள். நாளை இந்த நிலத்தின் அரசியலை அதிகாரத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நாம் அடிமையாகும். அந்த நிலத்தில் ஈழவாயத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏழைகளாக வரவேற்று நிற்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நாம் எங்கு செல்வது? நைஜீரியாவில் கேன்சர் விவாதித்த அந்த போராட்டக்காரன் மீத்தேன் இருக்கிற இடத்திலே இந்த அதை கையை ஒட்டி கருப்பை காட்டி கூப்பிடுகிறார். அந்த மக்களை பாருங்கள், நம் தாயகத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச்செல்லும் இடமில்லை என்கிறார். அதேதான் என் பிள்ளைகளுக்கு நானும் சொல்லுவேன். ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பணத்தை இழப்போம், பணத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். ஆகையினால் நம் தாய் நிலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். உன் இடத்தை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்து விவசாயிகளை ஏற்றவன். நிலமற்ற இனமும் நிர்வாக உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம்முடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அதை புரிந்து கொண்டு என் உடன் பிறந்தார்கள் களமாட வேண்டும். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் வலிமை இருக்கிறது என்கிறார் ஐயா இறையன் அவர்கள். என் அன்பிற்குரிய உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் முழு ஈடுபாட்டோடு களத்திலே நின்றனர். தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையின் தேனாக மாறும். இன்று நீங்கள் சிந்துகிற வேர்வை துளி நாளை நம் வெற்றிக்கு நம் மீது தெளிக்கப்படுகிற பன்னீர் துளிகளாக மாற வேண்டும் என அன்பிற்குரியவர்களே. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர நமக்கு வழி இல்லை. நாம் வாக்கை நம் கருத்தியல் புரட்சியால் பெறுவோம். நாம் கொடுத்திருக்கிற அரசியல் போர் அறிவாயுதம் ஏந்திய போர், கல்வி ஏந்திய போர் அல்ல, கருத்தியல் போர். அதை சொல்லி நாம் வாக்கை பெறுவோம். அவர்கள் நாங்கள் மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், கூட்டி கொடுத்தோம், மானியம் கொடுத்தோம், போனஸ் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், காசு கொடுத்தோம் என்று வாக்கை வாங்குவார்கள். நகை அடமான வைத்த கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சரி, தள்ளுபடி பண்ணு. ஆனால் 6 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு, அதை யார் தள்ளுபடி பண்ணுவது? அதனால் தான் இந்த கழகங்களை மொத்தமாக நாம் தள்ளுபடி பண்ணுவோம். ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 7000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி, இப்போது நம்ம அதையா 12,500 கோடி தள்ளுபடி. ஒரு கேள்வி எழுதலையா? ஒரு தடவை கடனாளியானா தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் கடனாளியானா? ஏன் அவன் கடனாளியா ஆனா? ஒரு வேளாண் குடிமகன் கடனாளியாக அழைத்து ஆட்சி நடத்திய நீங்கள் நகை அடமானம் வச்சா நான் கடனை தள்ளுபடி பண்ணீங்க. ஏன் அடமானம் தான்? வறுமை. அவனை வறுமையில் கிடக்கியா? அப்படிப்பட்ட ஆட்சியை நடக்கவில்லையா? தள்ளுபடி, அது தேர்தல் வரும்போது தள்ளுபடி. இன்னும் இந்த மக்கள் ஒரு ஏமாறி கூட்டமாக இருப்பது எவ்வளவு பெரிய வேதனையானது, எவ்வளவு பெரிய வேதனை. இவர்கள் அரசியலை எப்படி பார்க்கிறார்கள்? நமக்கு இருக்கு அரசியல், அதான் அது எதிர்பார்க்க நமக்கு இருக்கு. அரசியல் அறிவியல், புவியியல், உறவு, வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. விடுக்கிற பர்பஸை, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், குடிக்கிற நீர், சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் பெறுவரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். அது எப்படி
அது வேண்டாம் என்று சொல்வது எப்படி? ஒரு அறிவார்ந்த சமூகம் அதை சிந்திக்குமா? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி இருக்கலாம், ஆனால் முன்னிலிருந்த அரசியல் ஒருபோது விலகி இருக்காது என்கிறார் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியின் மேல் வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்பது நம்பிக்கைக்குரியதில்லை. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்று. தயவு செய்து அரசியல் செய்யுங்கள். என் பிள்ளைகள் வைத்திருக்க கடைகளில் தேநீர் கடையா, குளிர்த்த கடையா, என்ன கடையா இருந்தாலும் தயவு செய்து இந்த அரசியல் பேசுங்கள் என்று எழுதி. நாம் தமிழர்கள் கற்பீர்கள் அரசியல் ஒரு வாழ்வியல் என்று சொல்லிக் கொள்கிறேன். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. பெருங்கனவை நமது முன்னவர்கள் நமக்கு வைத்திருக்கிறார்கள். முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவன், மூத்த தமிழ் மொழி குடலில் மூத்தவன், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பறந்து வகையில் வந்தவன், இன்னரும் இயலிசை நாடகம் யாப்பவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன இந்தியர்கள் அடிமைகள். நம் தாத்தன் பாவலரேறு பெருஞ்சித்தனார் வேதனையோடு வாழ்ந்தார். ஆயினும் என்ன இந்தியர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையில் இருந்து நாங்கள் மீள்வதற்கு உறுதியாக நாங்கள் வெல்லுவோம். உறுதியாக வெல்லுவோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எளியன உன்னை இழந்தவன் எடுத்த குடியரசு செயல் செய்ய புறப்படுவடி. நம்மினை பழகினை நடிகர்கள் இல்லை. சிம்பு பறவையே சிறாகை சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி. இங்கு நாட்டிற்கு இழிகதை ஆட்சி கைவிரித்து வந்த கைவர் நம்மளை பொய்விரித்து நம் புறங்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் வாரனில் வழிவை வந்தவன் மரத்தான் இங்கே ஓடிப்பட்டேன் வெளிப்பூற்று எழுது. இகழ்ச்சி நேர்ந்தால் இழப்போம் என்றும் புகழ்ச்சியை என் போராம் என்றும் வையமான வந்தம் என்பதே உன் கைவிரிப்பை காட்ட எழுது. தூங்கும் குடியை பறை கொண்டளித்து தூய தமிழரை தமிழ் கொண்டிருக்கும் பள்ளை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாலுக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்கு நரிகளால் கொள்ளையா? அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை கதவே அவை ஏழே உணர்ந்தால் நிறுவாய். கொலை வாயினை இழடா மிக கொடியோர் செயல் அறவே. உடைவால் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழ் வண்ண பறடா பச்சை படுகொலை ஐந்தமிழ் இனத்திற்கு உயரா விடுவதை. எங்கள் புரட்சி பாவலரின் கனவை நேற்றாவது நாங்கள் உறுதியாக வெல்வோம். நாங்கள் உறுதியாக வெல்வோம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தும் செந்தமிழ் நாட்டின் உரிமை வந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தவள் அரசு போர் வழங்கிட்டு அரசு. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை நாம் தமிழர் என்ற விவசாயம் உருக்கில் முளைக்கிட்ட அந்த அயலார் ஆட்சி ஊரோட போயிட்டு பட்டடாம் நறுமண சோலையில் நடிவுக விடமாட்டோம். நாம் தமிழர் என்று விவசாயம் வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறென்று போயிட்டு பட்டடாம் ரசம். நம் தலைவர் நமக்கு காசு பணத்தை கொடுக்கவில்லை, இன விடுதலை என்கிற பெரும் கனவை கொடுத்தார். அண்ணனி ஆயுதம் மிச்சம் வைத்தாய்
தம்பிகள் நாம் அறிவாயுதத்தால் அரசியலாக வென்று முடியும். நாம் வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம். உறுதியாக நாம் வெல்வோம், உறுதியாக நாம் வெல்வோம். தொடர்ச்சியாக களத்தில் நின்றுங்கள், விமர்சன அரசியலை தவிருங்கள். நாம் ஆட்சிக்கு வந்து நமது ஆட்சியின் செயல்பாட்டு வரவை வெளியிட்ட பிறகு படியுங்கள். நாம் எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய போகிறோம் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கற்றறிந்த சார்ந்தவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் கடத்துங்கள். மாறும் மாறும். புரட்சி என்பது ஒரே நாளில் வருவதில்லை நன்மைக்குரியவர்களே, ஆனால் வராமலும் போவதில்லை. லெனினிடத்தில் புரட்சி புரட்சி என்கிறீர்களே, லெனின் எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானா? மக்கள் தானாக கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வார்கள் என்று அந்த நிலை உருவாகிவிட்டது. அந்த நிலை உருவாகிவிட்டது. இவர்கள் எதை பற்றியும் நுழைகிறது. அறிவை வளர்க்கும் கல்வி, வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம், பெரிய சந்தை, குடிநீர் சந்தை. அறிவார்ந்த மக்கள் சிந்தியுங்கள். நீர் என்பது மனித உயிர்களின் தேவை மட்டும்தான், உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா? நாம் குடுவையில் வாங்கி போத்தலில் வாங்கி குடிக்கிறோம், கடைகளில் குடிக்கிறோம். மற்ற உயிரினங்கள் ஈ, எறும்பு, சிட்டுக்குருவி, காகம், கொக்கு, குருவி, மான், மைனா, யானை, புலி, சிங்கம், கரடி, பாம்பு, அணி, எலி, இவையெல்லாம் என்ன செய்யும்? தேனீக்கள், வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள். பூச்சி சத்தா என்ன செய்யும்? தேனி சத்தா, அந்த வண்ணத்து பூச்சி சத்தா என்ன? ஐயோ, எந்த செடியும் எந்த மரமும் பூக்கும், காய்க்காது. ஒரு தேனியோ, ஒரு சிட்டோ, ஒரு வண்டோ போய் தன் உணவு தேரை பூவை உண்ணும் போது அங்கே தன் ரெக்கையிலும் பூக்களையும் மகரந்தத்தை ஒட்டி கொண்டு அடுத்த பூவில் உட்கார்ந்து அதை கடத்துது. அப்போதான் அந்த பூ சூழ் வந்து கரு கொண்டு பூ காய்க்குது. இந்த உயிரியல் உண்மை தெரியாது. என்ன நீ என்னது என்ன ஒன்று வாழ்றது? நான் என்ன உங்களுக்கு வந்து மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு ஒரு கார் தரேன், வாங்கிக்கிறீங்களா? ஓட்ட பொழுது ஜெயிக்க வச்சிருங்க. எப்படி கார் தரேன்னு பாருங்க. வந்து தருவேன், ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவேன், திறந்து காட்டுவேன். அதனால அம்பேத்கர் கூட இருக்கும். இவர் தான் இந்தியாவிலே பெரிய காரு. எவ்வளவு பெரிய தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி அவமானமாக கையேந்தி 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டைக்கு சேரைக்கு கையேந்தி நிற்கிற இழிநிலையில் என் இன மக்களை வீழ்த்தி விட்டு இதை சாதனை என்று பேசுவது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையானது. உங்கள் பிள்ளைகள் இலவசம் என்கிற சொல்லையே தமிழ் தொழிலிருந்து ஒழிச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாது, ஏழ்மை வறுமையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க. மிக்சி நானே வாங்கிக்கிறேன், என்ற காசு. புடவை நானே வாங்கிக்கிறேன், என்ற காசு. கிரைண்டர் அது நானே வாங்கிக்கிறேன். ஃபேன் நான் வாங்கிக்கிறேன். போ சொல்ல வைக்கிறனால என் மட்டும் அவர் திரு ஐயா குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு, மக்களின் அடிப்படை தேவை உணவு, உடை, உறைவு. இது மூன்றையும் ஆட்சியாளர்கள் கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாக பாடி இருக்கும் என்கிறார். ஆளுநரால் காயங்கள் ஆறுவதில்லை, ஆளுநரால் இலையும் அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார். அது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு கவர்ச்சி திட்டம். மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கான அடிப்படை தேவை. அதை கூட அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. பாலிக்கு அரப்பவன் தங்கம், அரப்பவன் தங்கம் வாங்கி கூட தன் இணைக்கு கருத்தில் கட்ட மக்களை அரப்பவனுக்கு 6,000 பொண்ணு வச்சு எப்படி காப்பாற்றுவான் தெரியல.
தாலிக்கு தங்கம் கொடுத்தவங்கிறாங்க, சாதனைங்கிறாங்க. குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி அறுத்தது வேதனையும் சொல்லலாம், அதையும் சாதனையும் தான் சொல்றாங்க. முன்னாடியெல்லாம் 2016 ஒருத்தர் வந்து நாங்க வந்தா டாஸ்மார்க்கை மூடுங்கிறாரு, இப்ப சொல்றது இல்லை. நாங்க வந்தால் மூடுவோம். உயர்ந்த நட்சத்திர விடுதிகள், ரெசார்ட்டுகள், வெளிநாட்டுக்கார வந்து போற சுற்றுலா பயணிகள் குடிச்சு தென்குடிகளுக்கு பணம்பால் தென்னம்பால் மூழ்கிச்சாரு. அருகம்புல் சாறு குடிச்சா அவ்வளவு நல்லதுங்கிறான். இது புல்லு, அது ரொம்ப பெரிய புல்லு. பணம் பணம்பால் தென்னம்பால் மூழ்கிச்சாரு. எந்த மதுவை குடிச்சவனும் போதும்னு சொல்றது மட்டையை தான் விடுவான். ஆனா கல்லை குடிச்சவன் 2 நிமிஷம் குடிச்சு போதும். சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. அவையும் அதிகமானும் கல்லுங்கிறாங்க. அது கண்பேரரசு வைரமுத்தவர்கள் சொல்றாங்க, இந்திய அரசியலமைப்பு சொல்லுது கண் உணவின் ஒரு பகுதியும் தான் சொல்லுது. ஆனா இவர்கள் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, இவங்க சாராய வியாபாரம் படுத்த விடக்கூடாதுன்றதுக்காக இந்த இயற்கையாக வருகிற மதுவை, இந்த கல்லை மது என்று சொல்லி தடை செய்துவிட்டு பீர் பிராண்டி விஸ்கி என்ற கோயில் என்பது புனித நீரா அதையும் திறந்து தீர்க்கா தீர்த்தமா. இது எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டுமானால் நாம் வென்றாக வேண்டும். நன்றிக்குரிய தம்பி தங்கைகளே, வென்றாக வேண்டும். கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும். இத்தனை காலம் நாம் உழைத்தது பயனில்லை. ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது கூட்டத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை, அவர்கள் பெறுகிற வாக்கை வைத்துத்தான் வளர்ச்சியை தீர்மானிக்கிறார்கள். ஒருவர் 10 10 100 பகைவர் நெடுங்கும் படையாகும். நாம் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நாம் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அந்த குறையை தீர்க்க வந்தவர்கள். மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். தனித்து ஏன் இருக்கிறாய் சீமான்? பயந்தவர்கள் கூட்டமாக சண்டைக்கு வருவார்கள். துணிந்த மாபெரும் வீரன் தனித்துதான் சண்டைக்கு போகும். சாப்பாட்டு தான் கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு. ஒருத்த வந்துடக்கூடாது, அவனை கூட்டணிகளை கூட்டு பண்றோம். பணம் தரும், நான் எம்எல்ஏ வந்து 4-3 சீட்டை வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இந்த நாடு தேவைப்படுது, என் கனவை நிறைவேற்ற இந்த நாடு தேவைப்படுது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, வீடற்ற குடிகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, பயணிக்க சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி படைக்கும். மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்ய? இந்த அணு உலை, அணுசக்தி, அணு மின் நிலையம், சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலையில ஜப்பான் தயாரிக்குது. அந்த நுட்பத்தை இங்க போட்டு கடல் அலையில மின்சாரம் தயாரிச்சுட்டு சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராத தொழிற்சாலைகளை நீடி என் நாட்டை உலக நாடுகளில் ஒன்றாக, வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக நாங்கள் வளர்த்து காட்டோம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் எங்கள் தலைவன் என்ற கனவை அவன் தம்பி இந்த தாய் நிலத்தில் நீரில் அருமை உடன் பிறந்தார்கள். சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். சோர்ந்து விடக்கூடாது. சந்திக்கும் நபர்களை எல்லாம் நமக்கானவர்களாக மாற்றும். உடன் பிறந்தவர்கள், உடன் படித்தவர்கள், உடன் பயிர் வேலை பார்ப்பவர்கள் எல்லோரையும் நமக்கானவர்களாக மாற்றும். நாம் உறுதியாக நம்பிக்கையுடன் நில்லுங்கள். நம்பிக்கையுடன் புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர்.